بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدِ الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பு மிகுந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையும் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று அந்த அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட சஹாபா பெருமக்களின் மீதும் இந்த தூய இஸ்லாத்தை தனக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த மார்க்கத்தை பற்றியும் அதில் இருக்கிற சட்டதிட்டங்களை பற்றியும் இந்த மார்க்கம் எடுத்துச் சொல்கிற கொள்கை கோட்பாடுகளையும் மக்களுக்கு தெளிவாக விளக்கும் வண்ணம் மார்க்க அறிவுரைகளை வழங்கிய நல்ல இமாம்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தேங்காய்பட்டினம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் இறை செய்தியை இறுக பற்றிய இப்ராஹிம் நபி என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் நாம் நெருங்கும் பொழுதும் அந்த பெருநாள் உரையிலேயும் சரி அல்லது துல்ஹஜ் மாதம் பிறந்த அன்றிலிருந்தே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்தப்படுவார்கள். இறைவனால் திருமறை குர்ஆனில் ஏராளமான இறை தூதர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றுகளிலேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளை, வரலாற்றை இறைவன் நமக்கு தனித்துவப்படுத்தி சொல்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று தனி இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னகத்தே வைத்திருக்கிறான். எனக்கு முன்னால் பேசிய ஒரு மாணவி கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த ஒரு சிறப்பை அழகாக சொன்னார்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் என்கிற இந்த இறை தூதரை உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உற்ற தோழனாக ஆக்கி கொண்டதாக திருக்குர்ஆன் அழகிய முறையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. ஒருபடி மேலாக போய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றவர், சிறப்பிற்குரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் ஒட்டுமொத்த மனித சமூகமும் எப்படி நிறுத்தப்படும் என்கிற செய்தியை நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். வகானு குஃபாத்தன் வ ஹுர்லன். இந்த மனித சமூகம் அல்லாஹ்விற்கு முன்னால் ஆடை அணியப்படாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக, ஒருவருடைய காலிலேயும் செருப்புகள் இருக்காது. ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து ஒரு மனிதன் எப்படி வெளியே வந்தானோ அதே போன்று படைத்த ரப்புக்கு முன்னால் ஆண்களும் பெண்களும் நாம் நிறுத்தப்படுவோம்.
யாருடைய உடம்பிலேயும் ஒரு துணி கூட இருக்காது. தாயுடைய வயிற்றிலிருந்து வரும்பொழுது யாராவது கோட்டு ஷூட்டு போட்ட மாதிரி பிறந்த மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா? அல்லது மேக்கப் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு அந்த பவுடர் இந்த கிரீம்னு போட்டு தன்னை வெள்ளையாக இன்றைக்கு காட்டிக் கொள்ளக்கூடிய அப்படியான பிள்ளைகளாகவே நாம் தாயின் கருவறையிலிருந்து பிறந்த மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. தாயின் வயிற்றிலிருந்து எப்படி நாம் வெளியே வந்தோமோ அதே போன்று நிர்வாணமாக படைத்த ரப்புக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிக்கப்படுகிற நாள் வரைக்கும் கடைசியாக உயிரை விடுகிற அந்த மனிதன் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள். அந்த நிலையிலே நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் முதலாவது ஒரு மனிதனை அழைப்பானாம், அழைத்து சொல்லுவானாம், இந்த உலகத்திலேயே இந்த மனித சமூகத்திலேயே முதலாவது ஒருவருக்கு நான் ஆடை கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்றால் அது நீங்கள் தான் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஒட்டுமொத்த மனித சமூகத்திலேயும் முதன்மையானவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துவானாம். இது எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய கௌரவம். எத்தனையோ இறை தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு சிறப்பை சொல்ல வேண்டும்? ஏன் தன்னுடைய நண்பர் என்று சொல்ல வேண்டும்? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நிறைய தனித்துவங்கள் இருந்தது. அதிலே ஒன்றுதான், அல்லாஹ் ஒரு செய்தியை அவருக்கு சொல்லிவிட்டால், இறைவன் ஒரு கட்டளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அந்த கட்டளையை மீறாமல் அந்த செய்திக்கு உடனடியாக கட்டுப்படுகிற ஒரு குணாதிசயம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்தது. இறைவன் திருமறை குர்ஆனிலே அதை பற்றி சொல்கிறான், وَإِذْ قَالَ رَبُّهُ أَسْلِمْ, இப்ராஹிமே கட்டுப்படி என்று இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் சொன்னால், فَقَالَ أَسْلَمْتُ لِرَبِّ الْعَالَمِينَ, அகிலத்தின் இறைவனாகிய அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவாராம் இப்ராஹிம் நபி. அந்த கட்டுப்பாடு இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்குத்தான் இறை செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதுபோன்றே முஸ்லிம்களாகிய நாமும் இறை செய்திக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறை செய்திக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தை குறித்தான எத்தனையோ சோதனைகள் வழங்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற பொழுது யாதொன்றையும் எதிர்பார்க்காமல், எதை பற்றியும் யோசிக்காமல் படைத்த ரப்புடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு செவிசாய்த்தார்களோ அந்த கட்டுப்படுதலும் செவிசாய்ப்பும் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் வர வேண்டும். அதைத்தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் நமக்கு அறிவுரையாக சொல்லுகிறான். திருமறை குர்ஆனுடைய பல இடங்களை புரட்டி பாருங்கள். எப்பொழுது ஒரு மனிதன் இறைவனுடைய வார்த்தைக்கு மாறு செய்து விடுகிறானோ, இறைவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே செவிசாய்க்கவில்லையோ, அப்படிப்பட்ட மனிதர்களை திருமறை குர்ஆன் வழிகேடர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. இப்ராஹிம் நபிக்கு ஏன் சிறப்பு? அவர் இறை செய்தியை இறுக பற்றி கொண்டார். அந்த சிறப்புகளை நாமும் அல்லாஹ்விடத்தில் அடைய வேண்டும் என்றால் நாமும் இறை செய்திக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல முஸ்லிம்களிடத்திலே நாம் பார்க்கிறோம், மார்க்கத்திற்கு முரணான எத்தனையோ பல காட்சிகள், எத்தனையோ பல நிகழ்வுகளை முஸ்லிம்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனும் ஹதீஸும் எதை முஸ்லிம்களுக்கு வழிகாட்டவில்லையோ, எதை சொல்லவில்லையோ அப்படியான காரியங்களை முஸ்லிம்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்புகிறார்கள் என்றால், அதற்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான காரணம் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் முஸ்லிம்கள் கடைபிடிக்காததனுடைய விளைவுதான். திருமறை குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பல இடங்களில் பாடம் நடத்துகிறான். நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும், நீங்கள் எதை இறுக பற்றி பிடிக்க வேண்டும்,
எந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். ஓ மனிதர்களே, இறைவன் புறத்திலிருந்து எது உங்களுக்கு செய்தியாக சொல்லப்படுகிறதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. இறைவனுடைய செய்தி அல்லாத வேறு எதையும் நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், பொறுப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். கலீலம்மா ததக்கரூன். அப்படி இறை செய்தியை விடுத்து அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்று கேட்கிற செய்திகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அது உங்களை தடுத்து விடும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. உலகத்தில் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறான்? வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஆதமுக்கு இந்த உலகத்திலே அத்துணை விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோம், டாக்டர் இருப்பாரு, இன்ஜினியர் இருப்பாரு, பைலட் இருப்பாரு, மொபைல் சர்வீஸ் பண்றவர் இருப்பாரு, கார் மெக்கானிக் இருப்பாரு, வீடு கட்டக்கூடியவர் இருப்பார். மனிதர்களில் பல ரகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு டாக்டர் இன்ஜினியர் வேலை பார்ப்பாரா? ஒரு இன்ஜினியர் டாக்டர் வேலையை பார்ப்பாரா? ஒரு கார் மெக்கானிக்கு மொபைல்ல ஏதாவது வேலை வந்துட்டா, ஃபால்ட் வந்துட்டா அதை பார்ப்பாரா? பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அச்சாணி வேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய தந்தை ஆதமுக்கு உலகத்தில் இருக்கிற அத்துணை அறிவையும் கொடுத்திருந்தோம். அவர் ஒரு இன்ஜினியர், மருத்துவ வேலையையும் செய்வார். அந்த அறிவும் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு விமானி என்ன செய்வானோ அதையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வார்கள். அந்த அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உலகத்திலே எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அதை படம் பிடித்து காட்டுகிறான். யா ஆதம், ஆதமே, உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா. நீயும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளும் ஒரு அழகிய சொர்க்கத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா. இந்த சுவர்க்கத்திலே நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்கள், விரும்பியதை உண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளையை, தடையை மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போடுகிறான். ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை சொல்லி எதை வேணாலும் இங்க செய்யுங்க, இந்த மரத்துல இருந்து மட்டும் எடுத்து சாப்பிடாதீங்க. ஒரு தடை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிலிருந்து விலகித்தான் இருக்கிறார்கள். ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போடுகிறான். ஆதமே, உன்னுடைய இறைவன் உன்னை இந்த இடத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க சொல்லிவிட்டு இந்த சந்தோஷமான இடத்திலே இந்த மரத்தில் மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று ஏன் சொன்னான் தெரியுமா? ஒரு கேள்வியை போட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன சலனம் ஏற்படுகிறது. ஏன்? ஷைத்தான் போடுகிறான், ஒரு சிந்தனையை போடுகிறான். இந்த மரத்தில் இருந்து சாப்பிட்டால் இந்த சுவர்க்கத்திலே நீங்கள் நிலையாக இருந்து விடுவீர்கள், இதுல இருந்து உங்களை வெளியேற்ற முடியாது. அப்ப இந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு நிலையாக வேணுமா இல்லையா? எப்பவுமே நீங்க இங்க இருக்கணுமா இல்லையா என்ற கேள்வியை போட்டவுடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை தூண்டப்பட்டு அந்த மரத்தில் இருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து சாப்பிட்டு விட்டார்கள். இறைவனுடைய செய்திக்கு, இறைவனுடைய வார்த்தைக்கு மாற்றமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கண்டனத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். ஆதமே, நீங்கள் நான் எதை நெருங்க கூடாது என்று சொன்னேனோ அந்த மரத்தை நீங்கள் நெருங்கி விட்டீர்கள். இந்த இடத்திலிருந்து, புனிதமிக்க இந்த இடத்திலிருந்து நீயும் உன்னுடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் மனைவியும் இறங்கி விடுங்கள், பூமிக்கு போங்க என்று பூமிக்கு அப்பத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படி வெளியேற்றப்படும் பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய அறிவை கொடுத்திருக்கிறானா இல்லையா? எல்லா அறிவையும் கொடுத்ததாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்படியான அறிவாளிக்கு குடும்பம் நடத்த சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? தாயிட்ட எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் என்கிற சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எதுவும் கிடையாது. எல்லாம் தெரிந்த மனிதனுக்கு அவரை அனுப்பிவிட்டால் மாத்திரமே போதும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பிய மாத்திரத்திலேயே சொல்லுகிறான், இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன். ஆதமே, உலகத்திற்கு போங்க, நேர்வழியை மாத்திரம் பின்பற்றுங்கள். அந்த நேர்வழி எங்கிருந்து வரும் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், உங்களுக்கு நேர்வழி என்பது என்னிடத்தில் இருந்து வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். எவ்வளவு தெளிவான வசனம் இது! அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிற நேர்வழி என்பது அவன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற இறை செய்தி மட்டும்தான். உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதருக்கே அல்லாஹ் ஒரு அறிவுரையை சொல்லுகிறான், இறை செய்தி என்னிடத்திலிருந்து வரும், அதை மட்டும் நீ பின்பற்று. அப்ப சாதாரண மனிதர்களாகிய நமக்கு நேர்வழி என்றால் என்ன என்கிற அடிப்படை தத்துவமும் அடிப்படை சிந்தனையும் நமக்கு இந்த வசனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகட்டுகிறான். இறைவன் திருமறை குர்ஆனில் இன்னும் பல இடங்களிலே முஸ்லிம்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம். என்னுடைய இறைவன் படைத்த ரப்பு தான் என்னை நேரிய வழியில் செலுத்துகிறான். இன்னும் திருமறை குர்ஆனினுடைய இன்னும் பல இடங்களில் நாம் பார்த்தோம் என்றால், அத்தியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடங்கள். வா அத்தியுர் ரசூல், இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். இந்த இருவருக்கும் நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள். நாம் எந்த வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும், எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இறைவன் புறத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் கட்டுப்படு. இறை தூதர் அவர்களிடத்திலிருந்து ஒரு செய்தி உனக்கு வரும் என்றால் அதற்கு கட்டுப்படு. இந்த இருவர் அல்லாத வேறு எவருடைய செய்தியும் மார்க்க ஆதாரமாக ஆகவே ஆகாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே அதையும் சொல்லித் தருகிறானா இல்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ். இந்த புனிதமிக்க மார்க்கம் உங்களை படைத்த ரப்பான அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. நான் சொல்லல, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம் உங்களுக்கானது அல்ல. அதனுடைய அத்தாரிட்டி, அதனுடைய ஓனர் உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அப்படி என்றால் அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் தான். அதிலே ஏதேனும் சட்டம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஏதேனும் வரையறையை சொல்லுவதாக இருந்தாலும் சரி, ஹராமை சொல்லுவதாக இருந்தாலும் சரி, ஹலாலை சொல்லுவதாக இருந்தாலும் சரி, அனைத்தும் யாரிடத்திலிருந்து வர வேண்டும்? நம்மை படைத்த இறைவனிடத்திலிருந்து வர வேண்டும். அதைத்தான் வஹி செய்தி என்று சொல்லுவார்கள், இறை செய்தி என்று சொல்லுவார்கள். யார் இறை செய்தியை மட்டுமே பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நேர்வழி என்று திருமறை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு பிரகடனம் செய்கிறது. ஆனால் முஸ்லிம்களில் இன்றைக்கு பார்க்கிறோம், திருமறை குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுமே வஹி செய்தி. குர்ஆன் இறை செய்தி என்பதில் சந்தேகம் இல்லை. நபிகளார் சொல்லிய ஹதீசுகள் இருக்கிறதே, இதை பற்றியும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா. இந்த முஹம்மது மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த முஹம்மது பேசுகிற அனைத்தும் இறை செய்தி என்று தெளிவாக்கப்பட்ட காரணத்தினால் திருமறை குர்ஆன் இறை செய்தி, நபிகளார் பேசிய செய்திகள் இறை செய்தி. இந்த இரண்டை மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பட்சத்திலே நாளை மறுமையில் அவர் ஈடேற்றம் பெறுவார்.
இல்லை என்றால் மறுமையில் கை சேதம்தான். திருமறை குர்ஆனையும் ஹதீஸை மாத்திரம் பற்றி பிடிக்காத முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு எத்தனை வழிகேடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் எங்களுக்கு போதும் இருந்தா வாழ்க்கையில எந்த குழப்பமும் வராது. எனக்கு குர்ஆனும் முக்கியம், ஹதீஸ் சொல்றதை நான் கேட்பேன். எங்களுக்கு முன் சென்ற இமாம்கள் ஹனஃபி இமாம் சொல்றதை நான் கேட்பேன், ஷாஃபி இமாம் சொல்றதை நான் கேட்பேன். இப்படி ஒரு கூட்டம் நமக்கு மத்தியில் இருக்கிறதா இல்லையா? திருமறை குர்ஆனையும் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே நான் ஷாஃபி மதுஹப்னு ஒரு கூட்டம், நான் ஹனஃபி மதுஹப்னு ஒரு கூட்டம். ஷாஃபி மதுஹப்புக்கு என்று ஒரு தனி சட்டங்கள் இருக்கிறது, ஹனஃபி மதுஹப்புக்கு என்று தனி சட்டங்கள் இருக்கிறது. இதோ நாம் கடலோர பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேங்காய்பட்டினத்தில் நமக்கெல்லாம் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் கடலில் கிடைக்கிற அனைத்து உயிரினங்களும் உங்களுக்கு ஹலால், விஷத்தை தவிர. இதை சாப்பிட்டா நான் செத்து போயிருவேன் தெரியுமா, அதை விட்டு ஒதுங்கிக்க. மற்றபடி கடலில் கிடைக்கிற அனைத்தும் உங்களுக்கு ஹலால், அனுமதியாக்கப்பட்டது என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு சாராரில் ஒருவருக்கு அது ஹலால், இன்னொருவருக்கு ஹராம். அது என்ன? நண்டு. ஒருத்தர் சாப்பிடுவாரு, ஒருத்தர் சாப்பிட மாட்டார். அடே, திருமறை குர்ஆனும் ஹதீஸும் ஒரு விஷயத்தை இது ஹலால் ஹராம் என்று தெளிவாக சொல்லி இருக்கும் போது அல்லாஹ் அனுமதியாக்கிய ஒன்றை ஒருவர் ஹராம் என்று சொல்லுகிறார் என்றால், நான் இதை சாப்பிட மாட்டேன் என்று ஒதுக்குகிறார்கள் என்றால், அது எப்படி நேர்வழியாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அதிகாரத்தை கொடுக்கலையே. இறைவனால் அனுமதியாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்லுவதற்கு, தடை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கே அனுமதி கிடையாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் தேன் சாப்பிடுகிறார்கள். தேனை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்தீர்கள்? உங்களுடைய வாயிலே துர்வாடை அடிக்கிறது, ஒரு மாதிரியான நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களுக்கு பதில் சொல்கிறார்கள், நான் வேற எதுவும் சாப்பிடவில்லை, தேன் தான் சாப்பிட்டேன். அது உங்களுக்கு வாடை அடிக்கிறதா, பிடிக்கவில்லையா? அதை நான் ஹராமாக்கி கொள்கிறேன், அதை நான் ஹராமாக்கி கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. யா அய்யுஹன் நபி, இறை தூதரே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை ஹராமாக்குகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? எப்படிப்பட்ட கேள்வி இது? உலகத்திற்கே முன்மாதிரி, இறைவனுக்கு மிக பிடித்தமானவர், மறுமை நாள் வரும் வரைக்கும் அனைத்து மக்களுக்குமான ரோல் மாடல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதரை, இறை தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒன்றை ஹலாலாக்கி இருக்கிறேன், அதை ஹராம் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ எப்படி சொன்ன முகமதே என்று கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த அதிகாரம் இல்லை என்றால், இன்றைக்கு மதுஹபுகள் என்கிற பெயரிலே தனக்கென்று ஒரு இஸ்லாமிய சட்டத்தை எழுதி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை முஸ்லிம்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அதையெல்லாம் மதுஹபுகள் என்கிற பெயரிலே, சட்ட நூல்கள் என்கிற பெயரிலே ஒரு சில கூட்டங்கள் ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைக்கு தௌஹீத் எழுச்சியால் பள்ளிவாசல்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதித்த வரலாறு இருக்கிறதா? பெண்களா பள்ளிவாசலுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. பெண்களை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள விடலாமா? ஏதோ பெண்கள் தீட்டு மாதிரியும், பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது என்பது மாதிரியும்
மதுஹபில் சட்டமேற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருமறை குர்ஆனும் நபி வழியும் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகையிலே தவறிழைத்தேன் என்றால் ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லட்டும், பெண்கள் எனக்கு கை தட்டி அதை எனக்கு ஞாபகமூட்டட்டும். தொழுகையிலே நான் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு வந்து தொழுகையிலே நிற்கிறேன். தொழுகையை நான் நீட்டித்தான் தொழ வைக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் பள்ளிவாசலில் எனக்கு பின்பாக ஒரு தாய் குழந்தையை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருகிறாள். அந்த குழந்தை பள்ளிவாசலில் அழுகிற சப்தத்தை நான் என்னுடைய காதிலே செவியுறுகிறேன். எனவே என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி தொழுது கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். இடையிலே ஒருவர் மரித்து கேட்கிறார், நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீர்களே, உங்களுடைய கணவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது தெரிந்தால் அவர் கோபப்பட மாட்டாரா? கேட்ட மாத்திரத்திலேயே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு விஷயத்தை ஹலாலாக ஆக்கி இருக்கும் போது அதை ஹராம் என்று சொல்லுகிற அதிகாரம் என்னுடைய கணவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை முதற்கொண்டு பெண்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்திலே பள்ளிவாசலில் வந்து தொழுகையை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்கிற எத்தனையோ சஹீஹான ஹதீஸ்கள் நபி வழிகள் இருக்கும்போது மதுஹபுகள் என்கிற பெயரில் எங்களுடைய இமாம் இதை கூடாது என்று சொல்லிவிட்டார் என்கிற பெயரிலே அல்லாஹ் ஹலாலாக்கிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை ஒருவர் ஹராம் என்று சொல்கிறார் என்றால் இது வழிகேடா இல்லையா? ஒருவர் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் தெளிவாக பற்றி பிடிப்பார் என்றால் இந்த மதுஹபுகளை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார். இன்னும் நீங்கள் பாருங்கள், ஜும்மாவுக்கு ஒரு பாங்கா ரெண்டு பாங்கா? நம்ம பகுதிகளில் பள்ளிவாசல் இருக்கிறது, எல்லாருமே ஜும்மா அட்டன் பண்றோம். ஜும்மா தொழுகை ஒரு சிறப்பிற்குரிய தொழுகை. அந்த ஜும்மாவுடைய தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாங்கு மாத்திரமே சொல்லி இருக்கிறார்கள். இது ஆதாரபூர்வமான நபிமொழி. நபிகளார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டு பாங்கு சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பாங்கு சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பாங்கு சொல்லவில்லை. ஜும்மாவிற்கு இரண்டு பாங்கு சொல்வது அதற்கு பின்பாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்க வேண்டிய முஸ்லிம்கள் இன்றைக்கு ஜும்மாவில் பள்ளிவாசலில் இரண்டு பாங்கு சொல்லக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு போயிருப்பீர்கள் என்றால், மதுஹப் நூல்கள் எங்களுடைய மார்க்க ஆதாரம் என்று சொல்லுகிற மக்களுடைய பள்ளிவாசலுக்கு போயிருப்பீர்கள் என்றால், ஆண்களை கேட்கிறேன், மகரிபு தொழுகைக்கு போய் பாருங்க. 6:25க்கு மகரிப் பாங்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 6:25க்கு மகரிபு பாங்கு. இக்காமத் எத்தனை மணிக்கு சொல்லப்படும்? உடன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்முடைய பள்ளிவாசலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நபிகளாருடைய ஹதீஸை உயிர்ப்பிக்கிறோம். பாங்கு சொல்லப்பட்டு அந்த மகரிபுடைய பாங்குக்கு பிறகு மகரிபுடைய முன் சுன்னத்துக்கு நாம் டைம் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? கற்பனையில் தோன்றியதை மார்க்கமாக்குகிறோமா? இல்லை. நபிகளார் சொன்னார்கள், ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வரும்போது மகரிபுடைய பாங்குக்கு பின்னால் மக்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். இதை பார்த்த நபிகளார் சொன்னார்கள், சல்லு கபிலல் மகரிப், மகரிபுக்கு முன்னால் தொழுங்கள். சல்லு கபிலல் மகரிப், மகரிபுக்கு முன்னால் தொழுங்கள். சல்லு கபிலல் மகரிப், மகரிபுக்கு முன்னால் தொழுங்கள். 3 வாட்டி சொல்லிட்டு 4வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லிமன் ஷா, யார் நாடுகிறாரோ, யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ அவர் தொழுது கொள்ளலாம்.
தொழக்கூடாதுன்னு தடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நபிகளாரே தொலை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மகரிபு தொழுகைக்கு பின்னால், மகரிபு பாங்குக்கு பின்னால் சுன்னத் தொழுகை கிடையாது என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு பார்க்கிறோமே, முஸ்லிம்களிடத்திலே பார்க்கிறோமே. இது மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா? நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமானது இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹராமாக்கிய விஷயங்களை ஹலாலாக்குவது, ஹலாலாக்கிய விஷயங்களை ஹராமாக்குவது, ஏன் இந்த குழப்பம் வருது? குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பற்றி பிடிக்காதனுடைய விளைவுதான் அது. பாமர ஒரு முஸ்லிம்கிட்ட கேட்டா கூட சொல்லிடுவான், போதை பொருள் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. கஞ்சா அடிக்கலாமா? சாப்பிடக்கூடாது. சாராயம் குடிக்கலாமா? குடிக்க கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனில் இதை பற்றி சொல்கிறான், குல்லு முஸ்கிரின் ஹராமுன். நபிகளார் சொன்னார்கள், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம். இல்ல கொஞ்சோன்னு சாப்பிட்டுக்கிறேன், லேசா எடுத்துக்கிறேன், அப்படி சாப்பிடலாமா? கஞ்சாவை மூச்சு முட்டை தான் அடிக்க கூடாது, ஒரே ஒரு பெக்கு இழுத்துக்கலாம், அப்படி சொல்லலாமா? சாராயத்தை ஃபுல்லா தான் குடிக்க கூடாது, குவாட்டு குடிச்சுக்கலாம், அப்படி சொல்லுவியா? எந்த முஸ்லிமாவது அடிப்படை அறிவு உள்ள ஒருவன் இப்படி பேசுவானா? ஆனால் மதுஹப் சட்டங்கள் சொல்லுகிறது, பாமர மக்களுக்கெல்லாம் அது ஹராமு. ஆனா இமாம் என்கிற அந்தஸ்தில் இருக்கிறாரா இல்லையா, அவர் என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் போல குடிச்சுக்கலாம். என்னடா இது மார்க்கம்? மார்க்கத்தை எல்லா உலக மாந்தர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொதுவான ஒரு மார்க்கத்தை இன்றைக்கு பள்ளிவாசல்ல தொலை வைக்கிறவருக்கு ஒரு சட்டம், ஷாஃபின்றவருக்கு ஒரு சட்டம், ஹனஃபிங்கிறவருக்கு ஒரு சட்டம், இப்படி இந்த உம்மத்தை பிரித்தாளுகிற ஒரு சூழ்ச்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே. முஸ்லிம்கள் விழித்துக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் உங்களை எதை நோக்கி அழைக்கிறான்? ஓ மனிதர்களை, நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையின் பக்கம் வாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வார்த்தையின் பக்கம் வாருங்கள். இந்த இருவருக்கு மாத்திரமே கட்டுப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று நாம் சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? இல்லை இல்லை, எங்களுக்கு அல்லாஹ்வும் முக்கியம், அல்லாஹ்வுடைய தூதரும் முக்கியம், எங்களுடைய இமாம்களும் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? எங்களுடைய முன்னோர்களுடைய பேச்சை நாங்க கேட்போம்னு சொன்ன மக்கள் யார் தெரியுமா? எது சரி எது தவறு என்று பார்க்காமல் வாழையடி வாழையாக எது செய்து வரப்படுகிறதோ அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். நபிகளார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சமூக மக்களுக்கு போய் உபதேசம் செய்தார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அதை படம் பிடித்து காட்டுகிறான். தஆலவு இலா மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதின் பக்கம் வந்துவிடுங்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுகிறார்கள், பல் வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்கள் எதில் இருந்தார்களோ அதில்தான் நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். குல், நபியே நீங்க அந்த மக்களிடத்திலே கேளுங்கள், வலவு கான ஆபாஹும் லா யாகிலூன ஷையன் வலாஹும் யஹ்ததூன், உங்களுடைய முன்னோர்கள் அறிவினர்களாக இருந்தாலும் எதையும் தெரியாத மக்களாக இருந்தாலும் அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்றுவீர்களா? உன்னுடைய முன்னோர் தவறு செய்து விட்டார்கள், பிழை செய்தார்கள், சரியாக சிந்திக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பின்னால் குருட்டுத்தனமாக போய் விழுவியா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறானே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பின்பற்ற வேண்டிய இந்த சமூகம் மதுஹப் இமாம்கள் சொல்லுவது வேதவாக்கு என்று நம்புகிறார்களே, மறுமையில் அல்லாஹ் நமக்கு இதை கேள்வியாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் பின்பற்றினியா? ஆமா பின்பற்றினேன். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினியா? ஆமா பின்பற்றினேன். ஷாஃபி இமாம பின்பற்றினியான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஹனஃபி இமாம பின்பற்றினியா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆலிம்களுடைய பேச்சை தட்டாமல் கேட்டாயா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் சொல்லுகிறான். எவருடைய வார்த்தைகளையும் நீங்கள் நம்பாதீர்கள்,
இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற சுய புத்தியை கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் சிந்தித்து பார்த்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஏன் உலகத்தில் நாம் எவருடைய கருத்தையாவது குருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையில் நமக்கு கை சேதம் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். மனிதர்களில் சிலருடைய முகங்களை அல்லாஹ் மறுமையிலே நரகில் போட்டு புரட்டுவானாம். யகூலூன், அந்த மக்கள் சொல்லுவார்களாம், யா லைத்தனா, எங்களுடைய கை சேதமே, அதான் அல்லாஹ் வ அதான் ரசூலா, நாங்கள் அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இந்த தூதருக்கு மாத்திரம் நான் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு ஆலிம் சாக்களுக்கு கட்டுப்பட்டோம். ஃபலல்லூன சபீலா, இன்றைக்கு எங்களை வழிகெடுத்து இந்த இடத்துல நிப்பாட்டி விட்டார்களே. ரப்பனா, எங்களுடைய இறைவா, ஆத்திஹிம் லைஃபைனி மினல் ஆதாபி வல் அன்ஹும் லானன் கபீரா, எங்களை வழிகெடுத்த இந்த மக்களுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கிறாயோ அதை விட 2 மடங்கு கூடுதலாக இவர்களுக்கு தண்டனையை கொடு. யாருடைய புலம்பல் இது? அல்லாஹ் ரசூல் மாத்திரம்தான் எங்களுடைய மார்க்கத்தின் ஆதாரம் என்று ஒரு மனிதன் சரியாக விளங்கி வைத்து அந்த அடிப்படையில் நடை போட்டிருப்பான் என்றால் அவனுக்கு இந்த புலம்பல் கிடையாது. யாருக்கு இந்த புலம்பல்? திருமறை குர்ஆனும் ஹதீஸும் மாத்திரம் எங்களுக்கு போதாது, சஹாபாக்களும் முன்னோர்களும் முதியோர்களும் வாழையடி வாழையாக சொல்லப்பட்ட காரியங்களும் தான் எங்களுடைய மார்க்க ஆதாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில் இப்படியான புலம்பலை புலம்புவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இறை செய்தியை எந்த மனிதன் பற்றி பிடிக்கிறானோ, அந்த அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கிறானோ, அவன்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவான். அது அல்லாத வேறு எதையும் பின்பற்றக்கூடிய அனைத்தும் வழிகேடுதான். ஒவ்வொரு பயான ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஹம்து ஸலவாத்தை சொல்லுவோம். அது என்ன? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் மாத்திரம்தான். வா அஹ்ஸனல் ஹதீயு ஹதீயு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான். வஷர்ரல் உமூர், காரியங்களில் கெட்டது மகா மோசமானது. முஹ்தஸாத்துஹா, இந்த மார்க்கத்தில் புதிதாக சொல்லப்பட்டவைகள், புதிதாக சேர்க்கப்பட்டவைகள். வகுல்லு பிதஅத்தின் லலாலா, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் ஃபின்னார், அந்த புதுமைகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த உரையை ஆரம்பிக்கும் போதும் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை மக்களுக்கு அழுத்தமாக பதிய வைப்பார்களாம். இன்றைக்கு நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியில் எத்தனை புதுமைகளை நம்மால் பார்க்க முடிகிறது, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அக்கீதா, கொள்கை ரீதியான விஷயங்கள் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் நடக்கிற ஏராளமான காட்சிகளை, சுகதுக்க நிகழ்ச்சிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவல நிலைகள் நமக்கு புரியும். உதாரணத்திற்கு, ஒருவர் புது வீடு கட்டுறார், ஒரு முஸ்லிம் புது வீடு கட்டுறார். வீடு கட்டியவுடன் முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன? புதுமனை புகுவிழா. வீடு கட்டினா வீட்டில் உள்ள 50 பேர்த்தையும் கூட்டுருவாங்க, உறவினர்கள் அத்தனை பேரும் அந்த புது வீட்டுக்கு வரணும். இவங்களா போட்டுக்கிட்ட ஒரு ஷர்த் என்ன தெரியுமா? சுபு தொழுகை வீட்டில் ஆரம்பிக்கணும். அப்ப என்ன செய்வாங்க? சுபு தொழுகைக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு அழைப்பு கொடுத்து வீடே ஜேஜேன்னு இருக்கும். வீட்டினுடைய 4 மூலையிலையும் போய் பாங்கு சொல்லுவாங்க. வீட்டுல ஆலிம்சாவை கூட்டு வந்து ஹத்த ஃபாத்தியா ஓதுறது. வீட்டுல ஆலிம்சா வந்து பாங்கு சொன்னாதான் அந்த வீடு பரக்கத்தா இருக்கு, இல்லைன்னா தரை மட்டமா இடிஞ்சு நாசமாயிருமா? அது என்ன புதுமனை புகுவிழா? சில பேர் சொல்லுவார்கள் பால் காய்ச்சும் நிகழ்ச்சி. வீட்டுக்கு புதுசா வீடு கட்டி உள்ள போயிட்டாங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாலை காய்ச்சி காய்ச்சி கொடுப்பாங்க. ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தா ஆகாதா? பூஸ்ட் போட்டு கொடுத்தா ஆகாதா?
பால் மட்டும்தான் சத்தான பொருளா? அப்படி கொடுப்பது ஒரு ஐதீகமாக முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். அப்படி இது மாதிரியான பல்வேறு மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் முஸ்லிம்களிடத்திலே மலிந்து கிடக்கிறதே. பாயை நிப்பாட்டி வைக்க கூடாது, வீட்டில் விரிக்கிறமே பாய் விரிப்பு, அதை நிப்பாட்டி வைக்க கூடாது, அதை படுக்க வைக்கணும், நடு வீட்டில் உட்கார்ந்து நெகை வெட்டக்கூடாது, வீட்டு மாடியில புறா வளர்க்க கூடாது. பேய் மீதான மூட நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. பேயை நம்புறாங்க முஸ்லிம்கள், பேயை நம்புகிறார்கள் சில பேர். பெருநாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கும். பெருநாட்கள் வந்து விட்டால் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு பிரியாணி போகும், சட்டியில தூக்குவாளியில போகும், அல்லது ஒரு பையில போகும். யார்கிட்ட கொடுத்து விடுறது? சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்து விடுறது பிரியாணி கேரியர். அது மட்டன் பிரியாணியா இருக்கலாம், சிக்கன் பிரியாணியா இருக்கலாம், பீஃப் பிரியாணியா இருக்கலாம். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அது போகுதுன்னு சொன்னா அந்த பிரியாணி மட்டும் போகாது, உள்ள இருக்கிற தால்ச்சா மட்டும் போகாது, உள்ள இருக்கிற அந்த வெங்காய பச்சடி மட்டும் போகாது, அதோட சேர்த்து இன்னொன்னும் போகும். என்ன தெரியுமா? மரக்கட்ட கறி. அயன் பண்ணும் போது உள்ள போடுவாங்களா மரக்கட்ட கறி, அதையும் போட்டு 2 பட்டை மிளகாயும் போட்டு விட்டுருவாங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சில முஸ்லிம்களே சொல்லுகிறார்கள். இல்ல இல்ல நான்வெஜ் கொண்டு போறான் புள்ள, அந்த ஓரத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும், ஏன்னா அங்க ஒரு சைத்தான் இருக்கு அல்லது அங்க ஒரு பேய் இருக்கு, அது இந்த பிரியாணியை பார்க்கும் போது புள்ள ஏதாவது பண்ணிருச்சுன்னா, அதனாலதான் அதை ஏமாத்துறதுக்கு மரக்கட்ட கறியை போடுறது. அடே இது உண்மையிலே பீஃப் கிடையாது, உண்மையிலே கறி கிடையாது, இது சாதாரண மரக்கட்ட கறின்னு பேய் ஏமாந்துருமா. இவங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி பத்திலா, எவ்வளவு பெரிய அறிவாளி. அடே இஸ்லாத்துக்கும் பேய்க்கும் சம்பந்தம் இருக்கா? பேய் சித்தாந்தத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஒரு உயிர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் மாத்திரமே இருக்கும் என்கிற அடிப்படை அறிவு முஸ்லிம்களிடத்தில் இல்லாமல் போனது ஏன்? திருமறை குர்ஆன் ஹதீஸுடைய படிப்பும் திருமறை குர்ஆன் ஹதீஸோடு தன்னுடைய தொடர்பும் இல்லாத காரணம்தான். ஏன் இந்த பேய் நம்பிக்கைலாம் வருது? அதுக்குன்னு ஒரு ஆலிம்சா இருப்பாரு பேயை ஓட்டுறதுக்கு. யாருக்காவது பேய் பிடிச்சிருக்கா அல்லது சூனியத்தை எடுக்கணுமா, வீட்டுல ஒரே கெடுதலா நடந்துகிட்டு இருக்கா, ஆலிம்சாவை கூப்பிட்டு ஓதி பார்க்கிறது. அப்ப ஆலிம்சாவே இதை வந்து செய்யறாருன்னா அந்த நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலிருந்து எப்படி போகும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆனும் ஹதீஸும் மாத்திரமே முஸ்லிம்களுடைய மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டி, ஆதாரம். அது அல்லாத வேறு எதுவும் மார்க்க ஆதாரமாக ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நாம் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்கிற பெயரிலே செய்வாரோ அது இறைவனால் மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும். நான் சொல்லல, தௌஹீத் ஜமாத் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது, நபிகளாருடைய பொன்மொழி சொல்லுகிறது. இறைவனுடைய அனுமதி இல்லாமல், இறைவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒருவர் ஒரு அமலை செய்வார் என்றால், அதை மார்க்கம் என்று செய்வார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு நன்மை கொடுக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நபிமொழியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மார்க்கத்தினுடைய மூல ஆதாரமாக ஆலிம்சா சொல்றது மார்க்கம், இமாம்கள் சொன்னதும் மார்க்கம், இதுல இன்னொரு கூட்டமும் இருக்கு. என்ன? நபித்தோழர்கள் சொன்னதும் மார்க்க ஆதாரம் தான், அதையும் மார்க்க சட்டமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சிலர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஒப்பு நோக்கி பார்க்கும் போது சஹாபாக்கள் சிறந்தவர்கள், மனித குலத்திலேயே மேலானவர்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுடைய தியாகங்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு ஜும்மா உரைகளிலேயும் இது போன்ற கூட்டங்களிலேயும் நபி தோழர்களுடைய தியாகங்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்? நபிகளார் சொன்னார்கள், கைருன் நாசி கர்ணி, மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் என்னுடைய இந்த சமுதாயத்து மக்கள்.
அவர்களோடு உயிரோடு வாழ்ந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நபித்தோழர்கள் மனித குலத்திலேயே சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களும் சிறந்தவர்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். என்னுடைய தோழர்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம் என்று சொன்னார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நபித்தோழர்களை போன்று நாம் இரையச்சமாக வாழ வேண்டும். நபித்தோழர்களை போன்று தியாகம் செய்ய வேண்டும். நபித்தோழர்களை போன்று தர்மங்களை செய்ய வேண்டும். நபித்தோழர்களை போன்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மாற்று கருத்தே இல்லை. நபித்தோழர்கள் சிறந்தவர்கள், மனித குலத்திலே மேலானவர்கள், இறையச்சத்திலேயும் இறை நம்பிக்கையிலேயும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றவர்கள். அதை மதிக்கிறோம், அதை எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உபதேசமாக எடுத்துக் கொள்கிறோம். அது பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அந்த தியாகங்களுக்காக நான் அவரை மார்க்கத்தின் ஆதாரமாக எடுக்க மாட்டேன். அவருடைய ஒரு சொந்த கூற்று குர்ஆன் ஹதீஸா ஆகாது. அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், திருமறை குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு நேர்முரணான ஒரு செய்தியை சொல்லும் என்றால் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு, இறை செய்திகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பேன் என்கிற நிலையில்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த நிலையில் தான் இருந்தார்கள். ஒருவர் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமான ஒரு செய்தியை சொல்லுவார் என்றால் சக நபித்தோழரை அவருடைய கூற்றை ஏற்றது கிடையாது. அதற்கு நிறைய ஆதாரங்களை, சான்றுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள், இப்படி ஒரு செய்தியை ஒருவர் சொல்லுகிறார். திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவரை முதல் வானத்தில் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் வானத்தில் பார்த்த செய்தியை அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. இறைவனை யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. திருக்குர்ஆன் அதை நமக்கு தெளிவாக பிரகடனம் செய்கிறது. லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். மனிதர்களுடைய கண்கள் அவனை பார்க்காது, ஆனால் அவனுடைய கண்கள் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இது இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயம். ஒரு நபித்தோழர் இந்த குர்ஆனுடைய வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இந்த வசனத்திற்கு இப்படித்தான் விளக்கம் என்று சொல்லும் போது அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சக நபித்தோழர் இப்படி சொல்லிவிட்டாரே என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக சொன்னார்கள், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று. ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் பார்த்ததாக. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொல்லுகிறானோ ஃபகத் கதப, அவன் பொய் சொல்கிறான். சக நபி தோழர் தானே, அல்லாஹ்வால் பொருந்தப்பட்டவர் தானே என்று உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. இவரா அல்லாஹ்வா, இவருடைய வார்த்தையா எனக்கு இறைவனுடைய வார்த்தையா என்று வரும் பொழுது இறைவனுடைய இறை செய்திதான் எனக்கு முக்கியம் என்றுதான் நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்படுகிறார்கள். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே கத்தியால் குத்தப்பட்டு மிகப்பெரிய இரத்த சேதமாகி மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வந்தவுடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கடுமையாக அழத் தொடங்குகிறார்கள். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்ற அளவிற்கு உயர்த்தி சொல்லப்பட்ட மாமனிதர், சுவர்க்கத்திற்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர், இப்படியான சூழ்நிலையில் இருக்கிறாரே என்று வந்த அந்த நபித்தோழர் கதறி கதறி அழுகிறார். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்காகவா அழுகிறாய்? தயவு செய்து அழுகாதே. ஏனென்றால் நபிகளால் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு மனிதன் தனக்காக ஒரு இறந்த ஒரு ஜனாசாவுக்காக ஒருத்தர் அழுகிறாரோ
அவர் அழுவதனால் ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது. ஒருத்தர் மௌத்தா போய் கிடக்காரு, அவருக்காக நம்ம அழுகிறோம். பாப்பாவே மௌத்தா போயிருக்கலாம், அம்மாவே மௌத்தா போயிருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் மௌத்தா போயிருக்கலாம், நண்பர்கள் மௌத்தா போயிருக்கலாம். அவருக்காக கண்ணீர் சிந்தி அழுகிறோம், சத்தம் போட்டு கூட அழுகிறோம்னு வச்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு ஜனாசாவிற்காக இன்னொருவர் அழுவது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படும். நீங்க அழுவீங்க, ஆனா அந்த ஜனாசா வேதனை செய்யப்படும் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தியை நேரா அந்த நபித்தோழர் எடுத்துட்டு வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார். சொன்ன உடனே உமர் அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் தான். உமர் அவர்கள் சிறந்த மனிதர் தான், மனித குலத்திலேயே மேலானவர் தான். அவர் மறந்திருக்கலாம் அல்லது தவறாக விளங்கி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு காலம் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு காஃபிருடைய ஜனாசா, அவனுக்காக அவனுடைய குடும்பம் அழுகும் போது ஒரு இறை மறுப்பாளன் வேதனை செய்யப்படுவான் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர ஒரு மூமினுக்கு இந்த நிலை கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. மாறாக இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான் ஒரு இடத்திலே, ஒலா தஸிரு வாஸிரத்தம் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. நீ சேட்டை பண்ணா உனக்கான தண்டனையை மட்டும்தான் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். நீ சேட்டை பண்ணதுக்கு நான் கூலி வாங்க முடியுமா? நான் நரகத்துக்கு போக முடியுமா? இஸ்லாத்தில் இந்த அடிப்படை தவறு என்பதை வந்த அந்த நபித்தோருக்கு உணர்த்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்து தவறு என்பதையும் உணர்த்துகிறார்கள். மூத்த நபித்தோழர் தான், ஆனால் அவருடைய கருத்து மார்க்க ஆதாரமா, குர்ஆனுடைய கருத்து மார்க்க ஆதாரமா என்று வரும்போது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்பதிலே அந்த நபித்தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, நேரம் பத்தல. ஒருமுறை அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க அவரை சந்திப்பதற்கு. வீட்டுக்கு வெளியே நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. உள்ள இருந்து பதில் வரல. மறுபடியும் சொல்லுகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்ல. மூன்றாவது சொல்லுகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து, பதில் இல்ல. வீட்டை விட்டு திரும்ப போயிட்டார். இதான இஸ்லாமிய சட்டம். ஒருத்தருடைய வீட்டுக்கு போறோம், சலாம் சொல்லணும், பதில் இல்லை என்றால் திரும்ப வரணும் என்பது இஸ்லாமிய சட்டம். உமர் அவர்கள் இதற்கு பின்னால் கேள்விப்படுகிறார்கள், இன்ன நபித்தோழர் உங்களுடைய வீட்டுக்கு வந்தார், சலாம் சொன்னார், பதில் இல்லை, திரும்பி விட்டார், அவரை கூப்பிடுங்க. ஏன் இப்படி திரும்ப போயிட்டீங்கன்னு கேட்கும் போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தான் இப்படி சொன்னார்கள். ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் 3 முறை சலாம் சொல்லுங்கள், பதில் இல்லை என்றால் திரும்பி விடுங்கள் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு ஆதாரம் கேட்கிறார்கள். எப்படி பாருங்க, ஒரு சக நபித்தோழரே தன்னுடைய இன்னொரு நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதை உடனடியாக ஏற்கவில்லை. இதுக்கு ஆதாரம் எங்க? அத்தாரிட்டியான குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. நபிகளார் இப்படி சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்டுங்கள் என்று கேட்கிறார். அபு மூசா அல் அஷாரி அவர்கள் அந்த ஊரிலே சுற்றி திரிந்து ஒரு நபித்தோழர் இதை யாராவது கேட்டிருக்கிறீங்களான்னு ஒரு சபையில சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்ல நானும் கேட்டிருக்கிறேன் என்று ஒருத்தர் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே செய்தியை சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் வியாபாரத்திற்கு சென்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி இருக்கலாம். ஆக ஒரு நபித்தோழருக்கு, ஒரு சஹாபிக்கு இறை செய்தி வரவில்லை, அது முதல் அடிப்படை. அவர்களுக்கென்று தனித்தனி அலுவல்கள் இருந்திருக்கிறது, வேலைகள் இருந்திருக்கிறது, குடும்பங்கள் இருந்திருக்கிறது. நபிகளாரோடு 24 மணி நேரம் அவர்கள் பயணிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் மார்க்கம் தொடர்பாக ஒரு செய்தியை சொல்வார்கள் என்றால் அதை எடுத்து சிந்தித்து பார்த்து திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒப்பாக அது இருக்கும் பட்சத்திலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஏற்றுக்கொள்வோம். அதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக எவர் சொன்னாலும் அது மார்க்க ஆதாரமாக ஆகாது என்கிற விஷயத்திலே முஸ்லிம்கள் அழுத்தம் திருத்தமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். திருமறை குர்ஆனுடைய ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன். முஸ்லிம்களே, இதுதான் என்னுடைய நேரிய பாதை. எதை அல்லாஹ் சொல்கிறான்?
தன்னுடைய இறை செய்தியை சொல்கிறான். வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு, என்னுடைய இந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ சுபுல, பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய இந்த பாதையை விட்டு பல பாதைகளின் பக்கம் உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் அது இறைவனுடைய வழியை விட்டு உங்களை வழிதவற செய்துவிடும் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்களோ அந்த கட்டுப்பாடு நமக்கும் இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமே இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம். அதை மாத்திரம் பின்பற்றி நடந்தாலேயே நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெறும். அப்படியான நன்மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை பேர்களையும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக கிளை துணை செயலாளர் சகோதரர் முகமது அன்சாரி அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தெருமுனை கூட்டத்தை சிறப்பாக அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மற்றும் இந்த திருமுனை கூட்டத்தை பங்கேற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த தெருமுனை கூட்டத்திற்கு அனுமதி தந்த காவல்துறைகளுக்கும் மற்றும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் இது ஒளி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் வீடியோ பதிவு செய்த சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த தெருமுனை கூட்டத்திற்கு பங்கு பெற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இறுதியாக சபை கலையக்கூடிய துவாவை சொல்லி கலைந்து செல்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.